வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக் பிரின்சிபல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? நிலையானதுன்னு அர்த்தம், அதாவது ஸ்டேஷனரி கண்டிஷன். ஸோ ஹியர் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் சார்ஜ் அட் ரெஸ்ட் கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? இதோட சோர்ஸ் வந்து சார்ஜ் அட் ரெஸ்ட் கண்டிஷன். ஸோ சார்ஜஸ்னால் ரெண்டு டைப் இருக்குது. one positive charge, another one is negative charge. Okay, so positive charge வந்து radiates the electric field outside. Okay, so it radiates the energy outside. இதே negative charge இருந்ததுன்னா it attracts the electric field towards it. Okay, so இந்த electric field characterize பண்றதுக்கு different parameters நம்ம யூஸ் பண்றோம். electric field lines are electric flux. so இதோட representation பார்த்தீங்கன்னா psi. so next electric flux density D, electric field intensity, electric potential, electrostatic energy. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? இது எல்லாமே 2 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு போஸ்ட் பக்கத்தில் போய் நிற்கும்போது, இல்லைனா ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் பக்கத்தில் நிற்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு எர்த்தடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது we can feel that electric shock. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சார்ஜஸையோ அதோட எலக்ட்ரிக் லைன்ஸையோ பார்க்க முடியாது, பட் we can feel that. So electric field lines வந்து imaginary lines which give the virtual idea of electric field. Okay, so அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கோம், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸையும் க்ளோஸராக வைக்கும்போது என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எங்கே போகும்? நெகட்டிவ்க்கு போகும். அதாவது கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் திஸ் பாசிட்டிவ் டு திஸ் நெகட்டிவ். கரெக்டா? ஸோ திஸ் ஆர் த ஃபீல்டு லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபீல்டு லைன்ஸ் எப்போவுமே டு நாட் கிராஸ் ஈச் அதர். புரியுதா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகாது? ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணி இப்படிலாம் போகாது. இட் இஸ் ஆல்வேஸ் இன் தட் பேரலல் வே. ஓகே, இட் கேன் நெவர் பி எ க்ளோஸ்டு லூப். ஸோ ஒரு சார்ஜ் வந்து இங்கே ஒரு சார்ஜ் லைன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இட் ஷுட் நாட் எண்ட் அட் திஸ் பாயிண்ட் அஸ் அ க்ளோஸ்டு லூப். ஓகே, இட் இஸ் இன் த ரேடியல் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? ரேடியல் டைரக்ஷனில் தான் ப்ராபகேட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் இப்போ நம்ம ஜென்ரலாக சொன்னோம் இல்லையா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலில் இருந்து அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்ட்? சம் எனர்ஜி இஸ் கெட்டிங் ரேடியேட்டட் ஃப்ரம் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ப்ரொடியூசிங் ஃப்ரம் த சார்ஜ். இப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குன்னா இந்த சார்ஜில் இருந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்றத சொல்கிறது தான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூசிங் ஃப்ரம் த சார்ஜ். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இட் இஸ் டினோட்டட் அஸ் psi. Okay, so if Q is the charge of the body, then the electric flux produced from that charge is given as psi is equal to Q. So in the Q என்ற சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ போத் ஆர் ஈக்குவல். இது புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இட் இஸ் டினோட்டட் அஸ் டி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ல இருந்து நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டென்சிட்டினா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே எவ்வளோ தூரம் அந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ ஹியர் வி கேன் சே த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ திஸ் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ தூரம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. சிம்பிளாக என்ன சொல்கிறோம்? ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் ஏரியா. இதோட யூனிட் என்ன? கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். சைனா என்னன்னு சொன்னோம் ஆல்ரெடி. சை இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தட் இஸ் ஃபீல்டு லைன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு Q சார்ஜ். கரெக்டா? ஸோ இதோட யூனிட் என்ன? கூலும். ஓகே, ஸோ திஸ் கூலும் பெர் ஏரியா இஸ் த டென்சிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தட் இஸ் டினோட்டட் அஸ் E. ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, to measure the total strength of an electric field at any point. So here we can consider one charge. ஒரு சார்ஜ் வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகும்? இட் ரேடியேட்ஸ் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதை சுற்றி என்ன பண்ணோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியேட் பண்ணோம். ஸோ ஹவு மச் எனர்ஜி இஸ் கெட்டிங் ரேடியேட்டட் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா what we are going to do? We are going to keep one test charge.
என்ன பண்ண போகிறோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுக்கிறேன். இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து ஒரு 1 யூனிட் கூலுமாக இருக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் வந்து இங்கே வைக்கும்போது இட் கேன் ஃபீல் தட் எனர்ஜி ஃப்ரம் திஸ் சார்ஜ். கரெக்டாக? இந்த சார்ஜ் வந்து இப்போ ஆல்ரெடி இந்த கியூன்ற சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் ஒரு டெஸ்ட் சார்ஜை வந்து வைக்கும்போது இட் கேன் ஃபீல் தட் எனர்ஜி ஃப்ரம் திஸ் சார்ஜ். ஓகே, ஸோ தட் மெஷர்மெண்ட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ இந்த இடத்துல அதுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, டியூ டு திஸ் சார்ஜ் கியூ. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டென்சிட்டி எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் டிஸ்டன்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் ஃப்ரம் திஸ் சார்ஜ். ஓகே, ஸோ தட் இஸ் கிவன் ஹியர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மார்க் கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் per unit charge experienced by the test charge which is placed in that electric field. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். ஓகே, ஸோ இதோட யூனிட் வந்து நியூட்டன்ஸ் பெர் கூலும். ஓகே, ஸோ இட் கேன் ஆல்சோ பி ரெப்ரசன்டட் அஸ் Q by 4 pi epsilon naught R square. ஸோ as I told you, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து it depends on this distance. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது இங்கே ஃபீல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திஸ் டிஸ்டன்ஸ். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் பிட்வீன் தட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன பார்த்தோம்? டி. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இனிமேல் கூலும்ஸ்லா, காஸ்லா இதெல்லாமே நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டியாக நம்ம என்னென்னு பார்த்தோம்? டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் ஏரியான்றதை நம்ம எப்படி எழுதலாம்? ஹியர் த ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மல்டிப்ளைடு வித் ஏரியா. ஓகே, ஸோ இஃப் த ஏரியா இஸ் யூனிஃபார்ம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக? திஸ் ஆர் த ஃப்ளக்ஸ் லைன்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே கொடுத்து நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன? ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. புரியுதா? நார்மலாக இந்த சார்ஜ்டு பார்ட்டிகுலர் இருந்து வரக்கூடிய லைன்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். தட் இஸ் ஃப்ளக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? த சார்ஜ் ஆன் தட் பர்டிகுலர் பார்ட்டிகல். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் பாசிங் த்ரூ எ பர்டிகுலர் ஏரியா தட் இஸ் கால்ட் அஸ் டி. த டோட்டல் எஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் இ. இந்த ரிலேஷன் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹியர் டி இஸ் ஈக்குவல் டு psi by a and then psi is equal to d into a. புரியுதா? இஃப் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஏரியானா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? d into aன்னு சொல்லலாம். பட் நம்ம நேச்சுரலாக பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எங்கே தான் ப்ராபகேட் ஆகும்? எனி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, நான் யூனிஃபார்மாக இருக்கலாம். ஸோ வி கேன் ரெப்ரசன்ட் திஸ் d into aன்றதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? d dot ds. புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா திஸ் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாசிங் த்ரூ திஸ் ஏரியா தட் கேன் ப்ரொடியூஸ் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னோண்டி ஏரியா கொடுத்துருக்கேன், அதில் 3 லைன்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். இப்போது என்னோடய ஏரியா வந்து பெருசாச்சுன்னா இங்கே போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் மேக்ஸிமமாக போகும். அப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஹியர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன யூஸ் பண்ணுறோன்னா எப்சிலான். ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்ட்டு இ, வேர் எப்சிலான் இஸ் த டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். எப்சிலான் நாட்ன்றது என்னது? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10 to the power minus 12 farad per meter. எப்சிலான் ஆர்ன்றது என்னென்னா based on that material. ஸோ based on that conducting material இதோட relative permittivity வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் ரிலேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? கேபிட்டல் வி. ஓகே, ஸோ இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் டு மூவ் அ யூனிட் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்திருக்கோம், தட் இஸ் ஏ. அங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இஃப் வி வாண்ட் டு மூவ் திஸ் சார்ஜ் டு அ டிஸ்டன்ஸ் ஆர் அட் த பாயிண்ட் பி. ஸோ ஒரு சார்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னா we need to give some force on it and அங்கே ஒரு ஒர்க் என்ன இருக்கணும்? நடந்திருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்.
So the amount of work required to move. So எவ்வளோ amount of work வந்து தேவைப்படுது to move the charge from one point to another point in an electric field. That is called as potential. புரியுதா எல்லாருக்கும்? So இங்க இந்த potentialன்றது என்னன்னா the amount of work required. எவ்வளோ amount of work தேவைப்படுது to move it from one point to another point. Okay. So here this potential is directly proportional to this charge. எனக்கு சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகே. அட் த சேம் டைம் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே பொட்டென்ஷியல் என்ன ஆயிரும்? ரெடியூஸ் ஆகும். இங்கே டிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா பொட்டென்ஷியல் ஹெவியாக கிடைக்கும். ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ V is equal to what now? Q by 4 by epsilon into R. இந்த 4 by epsilonன்றது வந்து 1 by 4 by epsilonன்றது வந்து proportionality constant. ஓகேவா? ஸோ இட் இஸ் an important 2 mark. ஓகே. So next one is the relation between electric potential and electric field intensity. So இந்த relation ரொம்ப important. ஏன்னா இந்த ரிலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு till the last unit வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன். ஓகேவா? மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்லையும் இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரிவேர் we are using this relation. ஓகே. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் கூட. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தோன்னா ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த சார்ஜ்லேருந்து என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகுது. கரெக்டாக? இந்த ரேடியல் டைரக்ஷன். ஸோ இந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். கரெக்டாக? இதே பொட்டென்ஷியல்னா என்னன்னு சொன்னோம்? இந்த சார்ஜை இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். கரெக்டாக? அப்போ இந்த சார்ஜுக்கு நம்ம ஃபோர்ஸ் எப்படி கொடுப்போம்? டுவர்ட்ஸ் திஸ் ஒன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்றது என்னது? டுவர்ட்ஸ் அவுட் சைட் ஃப்ரம் த சார்ஜ். பட் இங்கே எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ன்றது என்னது? The force. Correct? So amount of work required to move a unit from one point to another point by using some electric force. So and the force எப்படி இருக்கும்? Towards this charge. So it is always in opposite direction. Okay. So that's what given here. Electric field intensity ன்றது என்னன்னா the negative of the rate of change of electric potential. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. electric field ன்றது என்னன்னா minus del V. Okay, at the same time, we can say the potential is equal to what? Minus integral of electric field in that line. Okay, so அப்படியே ரிவர்ஸில் எடுக்கிறோம். இங்கே ரெண்டு சைடு இன்டெகிரேஷன் பண்ண என்னாகும்? இந்த டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் கேன்சல் ஆயிரும். We can get V is equal to minus integration of E into dl. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரே ஒரு சார்ஜை வச்சு நம்ம பார்க்குறோன்னா அதை எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸ் சேர்ந்து மொத்தமாக வர்றது என்னன்னு சொல்கிறோம்? பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ பொட்டென்ஷியல்ன்றதை நம்ம லார்ஜர் குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த லார்ஜர் குவான்டிட்டியோட மைன்யூட் வேல்யூ தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் W. ஓகே. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஒர்க் டன் டு பில்ட் அப் த சார்ஜ் இன் த கெப்பாசிட்டர். ஜென்ரலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம்? கெப்பாசிட்டர். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு ஸ்டோர் தட் எலக்ட்ரிக் எனர்ஜின்னு தான் படிச்சிருப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ரெண்டு கண்டக்டிங் பிளேன் இருக்குது. அந்த ரெண்டு கண்டக்டிங் பிளேனுக்கு இடையில இப்போ நான் ஒரு பொட்டென்ஷியலோ இல்லைனா இங்கே ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வாட் வில் ஹேப்பன்? இது எல்லாமே பாசிட்டிவ், திஸ் சைடு இஸ் நெகட்டிவ். ஸோ ஆப்போசிட்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து அதோட பர்டிகுலர் கண்டக்டிங் பிளேனில் ஸ்டோர் ஆகும். அதோட கண்டக்டிங் பிளேனில் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. இது புரியுதா எல்லாரும்? ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. It is denoted as W, that is equal to 1 by 2 CV squared. Here C is the capacitance value. Okay, so if we are applying that voltage across this capacitor, at the same time current is flowing towards this, definitely the electric charges are storing at this point. Okay, it can also be represented as W is equal to 1 by 2 Q into V. ஏன் அப்படி சொல்கிறோன்னா C is equal to what? Capacitance is nothing but charge into voltage. ஓகேவா? So we can say this electrostatic energy is equal to 1 by 2 CV squared or 1 by 2 Q into V. இது எல்லாமே important 2 mark questions. இதை நம்ம further derivation யூஸ் பண்ணுவோம்.